मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शरणं प्रपद्ये. நமஸ்தே. நாராயணியம் வெற்றிகரமாக முடிச்சு அடுத்தபடியாக மகர்ஷி வால்மீகி இயற்றிய சுந்தரகாண்டம் எங்களோட அடுத்த பிரயத்தனம். மகர்ஷி வால்மீகி ராமாயணத்தை 7 காண்டங்களில் வர்ணித்தார். அதில் 5வது காண்டம் சுந்தர காண்டம்னு பிரசித்தி பட்டது. ராமாயணத்தில் ஸ்ரீராமர் தான் பிரதான பாத்திரமாக இருந்தாலும் இந்த காண்டத்தில் கதாநாயகன் ராமபக்த ஹனுமான் தான். அவரோட லங்கா விஜயமும் அசோக வாட்டிகால சீதாதேவியை கண்டுபிடித்து அவரை ராமதூதரா அறிமுகப்படுத்திண்டு லங்கா தகனமும் பண்ணி சீதாதேவியோட சூடாமணியை கொண்டு வந்து ஸ்ரீராமர் கிட்ட சேர்க்கிற வரைக்கும் சுந்தர காண்டம்தான். மிக அழகான காண்டம்ன்றதுனால இதுக்கு சுந்தர காண்டம்னு பேர். அஞ்சனாதேவி ஆஞ்சநேயரை சின்ன வயசுல சுந்தரா அப்படின்னு அழைத்ததாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. இதுல 68 சர்க்கங்களும் 2800க்கு மேலும் ஸ்லோகங்கள். இதை பாராயணம் செஞ்சா பல நன்மைகள் உண்டு. சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் வீரமும் தீரமும் காண்பிக்கிறார். அதனால இதை படிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படுற கஷ்டமும் நஷ்டமும் தோல்வியும் காணாமலேயே போய் மீண்டும் வாழ்க்கை அமைதியாக வெற்றிகரமாக அமையும். குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் இதை பாராயணம் செய்தாலோ செவி கொடுத்து கேட்டாலோ சுகப்பிரசவமும் நல்ல விவேகமுள்ள சிசுவும் பிறக்கும். இந்த புகழ்பெற்ற சுந்தரகாண்டத்தை சவுந்தரமும் நானும் தினந்தோறும் கதை ரூபமா அளிக்க ஒரு முயற்சி செய்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். அத சுந்தரகாண்டः प्रथमः सर्गः. ततो रावणनीताय सीताया शत्रुकर्षणः इयेष पदमन्वेष्टुं चारणाचरिते पथि दुष्करं निष्प्रतिद्वन्द्वं चिकीर्षन् कर्मवानरः समुदग्रशिरो ग्रीवो गवां पतिरिवा बभौ अथ वैडूर्यवर्णेषु शाद्वलेषु महाबलः धीरः सलिलकल्पेषु विचचार यथा सुखं द्विजान् वित्रासयन् धीमानुरसापादपान् हरन् மிருகாஷசு பஹூநிக்னன் பிரவருத்தைவ கேசரி. முதல் சர்க்கத்தோட முதல் 4 ஸ்லோகங்கள்ல வால்மீகி சொல்றார், ராவணன் அபகரித்த சீதாதேவியை தேட அனுமான் ஆகாயத்தை நோக்கி போக முயற்சிக்கிறார். இந்த கஷ்டமான காரியத்தை பண்ண ஒரு பெரிய ரிஷபத்தை போல கழுத்தும் தலையும் விரிச்சுண்டு கிளம்புறார். வீர ஆஞ்சநேயர் பெரிய பெரிய பதம் வைத்து அந்த பச்சை மஞ்சள் நிறமா இருக்கிற புல்லு காடுகளை தாண்டுறார். அவர் போடுற நடையில செடிகள் எல்லாம் வீழ்ந்து பறவைகள் எல்லாம் பயந்து பறக்கிறது. பல ஜந்துக்கள் அவர் காலடியில நொறுங்கி போயிடுறது. அவர் உருவமோ சிங்கம் மாதிரி பெருசாயிண்டே போறது. நீலலோகித மாஞ்சிஷ்ட பத்ரவர்ணைசிதாசிதைஹி स्वभावविहितैश्चित्रैर्धातुभिः समलङ्कृतं कामरूपिभिराविष्टमभीक्ष्णं सपरिच्छदैः यक्षकिन्नरगन्धर्वैर्देवकल्पैश्च पन्नगैः सतस्य गिरिवर्यस्य तले नागवरायुते तिष्ठन् कपिवरस्तत्र हृदे नाग इवा बभौ ससूर्याय महेन्द्राय पवनाय स्वयंभुवे भूतेभ्यश्चाञ्जलिं कृत्वा चकार गमने मतिम् अञ्जलिं प्राङ्मुखः कृत्वा पवनायात्मयोनये ततोऽभिववृधे गन्तुं दक्षिणो दक्षिणां दिशम्. அங்கே ஒரு பர்வதம், அதுல பச்சை நீலம் மஞ்சள்னு பலவித இலைகள் மூலிகைகள் அப்படியே ஆபரணங்கள் போட்டுண்டா மாதிரி ஒரு ஜொலிப்பு. அந்த மலைக்கு அடிக்கடி யக்ஷர்கள், கிண்ணர்கள், கந்தர்வர்கள்,
நாகர்களும் அவரவர் பரிவாரங்களும் வந்து போறது உண்டு. இஷ்டம் போல் உருவமும் மாறுவதும் உண்டு. அந்த மலைக்கு அனுமான் போய் அடையறார். அங்கே யானைகளும் பல உண்டு. ஆஞ்சநேயரே ஒரு மிகப்பெரிய யானையைப் போல சமுத்திர ஜலத்துல தென்படுறார். அங்கே நின்னுண்டு அவர் சூரியனை, மகேந்திரனை, அவருடைய தகப்பனாராகிய வாயுவை, இந்த உலகத்தை சிருஷ்டிச்ச பிரம்மாவை வணங்கி அவரோட பிரயாணத்தை தொடங்குறார். அனுமான் தன்னோட அஞ்சலி முத்திரையை கிழக்கு நோக்கி அவருடைய தந்தையான பவன பகவானை வணங்குறார். மீண்டும் உருவம் பெருக அவர் தட்சிண திசையை நோக்கி வழிபடுறார். प्लवङ्गः प्रवरैर्धृष्ट प्लवने कृतनिश्चयः ववृधे रामवृद्ध्यर्थं समुद्र इव पर्वसु निष्प्रमाणशरीरः सन् लिलङ्गैशुरर्णवं बाहुभ्यां पीडयामास चरणाभ्यां च पर्वतं स च चालाचलश्चापि मुहूर्तं कपिपीडितः तरुणां पुष्पिताग्राणां सर्वं पुष्पमशातयत् तेन पादपमुक्तेन पुष्पौघेन सुगन्धिना सर्वतः संवृतः शैलो बभौ पुष्पमयो यथा. ராமபிரானோட வெற்றிக்காக கடல் கடந்து போக அனுமான் முடிவெடுக்கிறார். பௌர்ணமி அன்னைக்கு கடல் பெருகிற மாதிரி அவர் சரீரமும் பெருத்துண்டே போறது. பிரம்மாண்டமா உடல் பெருகி அப்புறம் அவர் கைகளையும் கால்களையும் அந்த மலையில அழுத்துறார். அந்த அழுத்தத்துல அந்த மலையே நடுங்கிறது. மரங்கள்ல இருந்து பூவெல்லாம் உதிர்ந்து போறது. வாசனை மலர்கள் நிறைந்த அந்த பர்வதம் புஷ்பமலையா காட்சி அளிக்கிறது. तेन चोत्तमवीर्येण पीड्यमानः स पर्वतः सलिलं सम्प्रसुस्राव मदं मत्त इव द्विपः पीड्यमानस्तु बलिना महेन्द्रस्तेन पर्वतः रीतिर्निवर्तयामास काञ्चनाञ्जनराजतीः मुमोच च शिलाशैलो विशालासमनशिलाः मध्यमेनार्चिषा जुष्टो धूमराजीरिवानलः गिरिना पीड्यमानेन पीड्यमानानि सर्वतः गुहाविष्टानि भूतानि विने दुर्विकृतैश्वरैः समहासत्त्वसन्नाद शैलपीडानिमित्तजः पृथिवीं पूरयामास दिशश्चोपवनानि च. அந்த மலை அப்படி அழுத்தப்பட்டதுனால மலையிலிருந்து நாலா பக்கமும் ஓடைகள் வர ஆரம்பிக்கிறது. அந்த மகேந்திர பர்வதத்துல கருப்பு நிற, பொன்னிற, வெள்ளி நிற விரிசல்கள் ஏற்படுறது. அதிலிருந்து பாறைகளும் கந்தகமும் வெளியேறுறது. நெருப்பிலிருந்து புகையும் தீப்பொறியும் வரும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா பக்கமும் அமுங்கப்படுறதுனால குகைகள்ல வசிக்கும் ஜீவராசிகள் பயந்து ஒரே கூச்சல் போடுறது. அந்த பயங்கரமான ஒலி பூமியில 4 திசைகள்லையும் கேட்டு சுற்றுப்புறம் இருக்கும் காடுகள்லையும் புகுந்துடுறது. शिरोभिप्रतुभिः सर्पा व्यक्तस्वस्तिकलक्षणैः वमन्तः पावकं घोरं ददंशु दर्शनैः शिलाः तास्तदा सविषैर्दष्टा कुपितैस्तैर्महाशिलाः जज्वलुपावको दीप्ता विविदुश्च सहस्रधा यानि चौषधजालानि तस्मिन् जातानि पर्वते விஷக்னான்யபி நாகானாம் நஷேகுஷமிதும் விஷம். சர்ப்பங்கள் தன் ஸ்வஸ்திக் சின்னங்கள் படைத்த படமெடுத்து விழும் பாறைகளுக்கு மேல தீப்பிழம்புகள் பறக்க தாக்குறது. அப்படி பாம்புகளோட செயலால அந்த பாறைகள் பளிச்சுன்னு எரிஞ்சு 1000 துண்டுகளா சிதறி விழறது. விஷம் கக்கும் பாம்புகளோட அந்த வலிமைய அந்த மலையில இருக்கிற மூலிகைகளால கூட குணப்படுத்த முடியல. भिद्यतेयं गिरिर्भूतैरिति मत्वा तपस्विनः त्रस्ता विद्याधरास्तस्मादुक्ते तु स्त्रीगणैः सह पानभूमिगतं हित्वा हैवमासवभाजनं
पात्राणि च महार्हाणि करकांश्च हिरण्मयान् लेह्यानुच्चावचान् भक्ष्यान् मांसानि विविधानि च आर्षभानि च चर्माणि खड्गांश्च कनकस्तरून् कृतकण्ठगुणाक्षीबा रक्तमाल्यानुलेपना रक्ताक्षा पुष्कराक्षाश्च गगनं प्रतिपेदिरे हारनूपुरकेयूर पारिहार्यधरा स्त्रियः विस्मिता सस्मितास्तस्थु राकाशे रमणैः सह. அந்த மலைய ஏதோ ஒரு துர்சக்தி தாக்கிறதா கருதி அங்க வசிக்கும் தபஸ்விகளும் வித்யாதரர்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடுறச்ச பொற்பாத்திரங்கள் நிரம்பிய பானகங்களும் மாமிசங்களும் பண்டங்களும் விட்டுட்டு ஓடிடுறாங்க. அது மட்டுமா, தோலும் பொன்னால செய்யப்பட்ட வாள்களும் கூடதான். குடிபோதையில இருக்கும் வித்யாதரர்கள் சிவந்த கண்களோட கழுத்துல மாலைகள் அணிந்து உடல்ல சந்தனம் அப்பியபடி ஆகாயத்துல பறக்கிறாங்க. அவரவர்கள் மனைவிகளோ கழுத்துலையும் உடம்புலையும் ஆபரணங்கள் தரித்து ஆகாயத்துல குறுநகையோட தென்படுறாங்க. दर्शयन्तो महाविद्यां विद्याधरमहर्षयः सहितास्तस्थुराकाशे वीक्षांश्चक्रुश्च पर्वतं शुक्रुवुश्च तदा शब्द ऋषीणां भावितात्मनां चारणानां च सिद्धानां स्थितानां विमलेम्बरे एष पर्वतसङ्काशो हनुमान् मारुतात्मजः तितीर्षति महावेग समुद्रं मकरालयं रामार्थं वानरार्थं च चिकीर्षन् कर्म दुष्करं समुद्रस्य परं पारं दुष्प्रापं प्राप्तुमिच्छति इति विद्याधरा श्रुत्वा वचस्तेषां महात्मनां न तमप्रमेयं ददृशु पर्वते वानरर्षभम्. வித்யாதரர்களில் சிலர் வெவ்வேறு விஷயங்கள்ல நிபுணர்கள். அவர்களும் எல்லாரையும் மாதிரி ஆகாசத்தை பார்த்துண்டு நிக்கர்ச்ச துறவிகளும் சாரணர்களும் சித்தர்களும் அனுமானை புகழற ஒரு ஆகாசவாணி கேட்கிறது. வாயு புத்திரனும் மலைய போனவனுமான அனுமான் முதலைகள் இருக்குமிடமான மகாசமுத்திரத்தை தாண்ட உள்ளான். அக்கரையை அடைய இந்த கடினமான அசாத்தியமான காரியத்தை அவன் ராமருக்காகவும் மற்ற வானரர்களுக்காகவும் செய்ய ஆசைப்படுகின்றான். இந்த ஆகாசவாணியை கேட்டதும் வித்யாதரர்களின் பார்வை அனுமான் மேல சென்றது. அவரோ வானரர்கள் மத்தியில ஒரு வீர ரிஷபத்தை போல நின்றார். दुधुवे च स रोमानि चकम्पे चाचलोपमः ननादसुमहानादं सुमहानिवतो यदः आनुपूर्व्येन वृत्तं च लाङ्गूलं रोमभिश्चितम् उत्पतिष्यन् विचिक्षेप पक्षिराज इवोरगम् तस्य लाङ्गूलमाविद्धमात्तवेगस्य पृष्ठतः ददृशे गरुडेनेव ह्रियमानो महोरगः बाहुः संस्तम्भयामास महापरिघसन्निभौ ससादचकपिक्कट्यां चरणौ सञ्चुकोच च संहृत्य च भुजौ श्रीमां संस्थैव च शिरोधरां तेजसत्वं तथा वीर्यामाविवेश स वीर्यवान् मार्गमालोकयन् दूरादूर्ध्वं प्रणिहिते क्षणः रुरोधहृदये प्राणानाकाशमवलोकयन्. மலைய போல நிக்கிற அனுமான் தன் உடம்ப ஒரு தடவை சிலுத்திக்கிறார். வானத்துல கருமேகங்கள் மோதும் போது இடி சத்தம் கேட்கிறா மாதிரி அவர் திருவாயிலிருந்து ஒரு ஒலி கிளம்புறது. பூமியிலிருந்து பிரயாணத்துக்கு ஆயத்தமா தன் சர்ப்பம் போல வாலை மடக்கிக்கிறார். அந்த முடி நிறைந்த வாலை ஒரு முறை பூமியில தட்டுறார். அந்த நீண்ட வாலை பார்க்க கருடன் பாம்பை தூக்கிண்டு போறா மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவரோட கனமான கரங்களை தன் இடுப்புல வச்சுண்டு காலை அழுத்தமா பூமியில அமுக்கிறார்.
வீர தீர அனுமான் தன் தலையையும் தோளையும் சின்னதாக்கிண்டு தன் ஆற்றலையும் வீரியத்தையும் சேகரிச்சுக்கிறார். ஒரு தடவை தான் போக வேண்டிய திசையையும் தூரத்தையும் கணிச்சுக்கிறார். ஆகாயத்தை நோக்கி மார்புல சுவாசத்தை இழுத்துக்கிறார். पद्भ्यां दृढमवस्थानं कृत्वा स कपिकुञ्जरः निकुञ्च्य कर्णौ हनुमान् उत्पतिष्यन् महाबलः वानरान् वानरश्रेष्ठ इदं वचनमब्रवीत् यथा रावणनिर्मुक्त शरस्वसनविक्रमः गच्छेतद्वद्गमिष्यामि लङ्का रावणपालितां न हि द्रक्ष्यामि यदि तां लङ्कायां जनकात्मजाम् अनेनैव हि वेगेन गमिष्यामि सुरालयम् यदि वा त्रिदिवे सीतां न द्रक्ष्याम्यकृतश्रमः बद्ध्वा राक्षसराजानाम् आनयिष्यामि रावणम् सर्वथा कृतकार्योऽहमेष्यामि सह सीतया आनयिष्यामि वा लङ्कां समुत्पाट्य स रावणम् एवमुक्त्वा तु हनुमान् वानरान् वानरोत्तमः. ஹனுமான் வானரர்கள்ல யானையைப் போல திடமா நிற்கிறார். அப்படி நின்றபடி செவிகளை சுருக்கிக்கிறார். தாவர்த்துக்கு முன் மற்ற வானரர்களை நோக்கி சொல்றார். ராகவனின் அம்பு எப்படி பாயுமோ அவ்வேகத்தில் நானும் வாயு வேகத்தில் ராவணன் ஆட்சி புரியும் லங்கையை அடையுவேன். ஜனகரின் மகளை அங்கு கண்டு கொள்ளாமல் போனேனோ தேவர்கள் வசிக்கும் ஸ்வர்கலோகத்துக்கு அதே வேகத்தில் போய் சேருவேன். தேவலோகத்தில் என் முயற்சிக்கு பின்னும் சீதையை கண்டுபிடிக்காவிட்டால் அந்த ராட்சசராஜன் ராவணனை கட்டி இங்கு கொண்டு வருவேன். நான் சீதையை வெற்றிகரமாக மீட்டிக் கொண்டு வருவேன், அல்லது லங்கையையும் அதோடு ராவணனையும் கொண்டு சேர்ப்பேன். இப்படி வானரர்களின் சிறந்த வானரராகிய அனுமான் அறிவித்தார். उत्पतातात वेगेन वेगवान विचारयन् सुपर्णमिव चात्मानं मेने स कपिकुञ्जरः समुत्पतति तस्मिंस्तु वेगात् तेन गरोहिणः संहृत्य विटपान् सर्वान् समुत्पेतु समन्ततः समक्तको यष्टिभगकान् पादपान् पुष्पशालिनः उद्वहन्नूरुवेगेन जगाम विमलेम्बरे उरुवेगोद्दता वृक्षा मुहूर्तं कपिमन्वयुः प्रस्थितं दीर्घमध्वानं स्वबन्धुमिव बान्धवाः. அவ்வாறு கூறி வானரர்களில் கஜமாகிய ஆஞ்சநேயர் கருடனைப் போல அதிவேகமாக சிரமமில்லாம தாவினார். அப்படி கிளம்பர்ச்ச மலை மேல இருக்கும் பல செடிகளும் தன் தன் கிளைகளோட கூடவே பறந்தது. செடிகளில் இருக்கும் பறவைகளும் பறந்தே போயின. மேகமில்லா ஆகாயத்தில் பறக்க தொடங்கினார் அந்த சிரேஷ்ட வானரர். இஷ்டமித்ர பந்துக்கள் எப்படி நாம் ஒரு நீண்ட பிரயாணம் போறச்ச சில நொடிகள் கூடவே வருவாங்களோ அந்த மாதிரி அவரோட தொடைகள் மோதின பலத்துல மரங்கள் முன் வந்து அவரை பின்தொடர்ந்தார் போல இருந்தது. तमूरु वेगोन्मथिता सालाश्चान्येन गोत्तमाः अनुजग्मुर्हनुमन्तं सैन्या इव महीपतिं सुपुष्पिताग्रैर्बहुभिर्पादपैरन्वितः कपिः हनुमान् पर्वताकारो बभूवाद्भुतदर्शनः सारवन्तोऽथ ये वृक्षा न्यमञ्जल्लवनाम्भसि भयादिव महेन्द्रस्य पर्वतावरुणालये. அவரோட தொடைகளால வேரோட பிடுங்கப்பட்ட சோழவேங்கை போன்ற மரங்கள் ராஜாவை தொடரும் பரிவாரங்களைப் போல காணப்பட்டன. இத்தனை புஷ்பங்கள் நிறைந்த கொடிகளும் அனுமானை தொடர அவரோ மலையைப் போல பறக்க
ஆகாயத்துல மிக அற்புதமான ஒரு காட்சி தென்பட்டது. கொஞ்ச தூரம் இப்படி பின்தொடர்ந்ததும் அந்த பெரிய மரங்கள் மகா சமுத்திரத்துல இந்திரனோட வஜ்ராயுதத்துக்கு பயந்து மூழ்கி விழுந்தன. सनाना कुसुमैकीर्णः कपिः साङ्कुरकोरकैः शुशुभे मेघसङ्काशः कद्योतैरिव पर्वतः विमुक्तास्तस्य वेगेन मुक्त्वा पुष्पाणि ते द्रुमाः अवशीर्यन्त सलिले निवृत्ता सुहृदो यथा लघुत्वेनोपपन्नं तद्विचित्रं सागरे पतत् द्रुमाणां विविधं पुष्पं कपिवायुसमीरितं ताराचितमिवाकाशं प्रबभौ समहार्णवः पुष्पौघेनानुबद्धेन नानावर्णेन वानरः बभौ मेघ इवाकाशे வித்யுத்கரவிபூஷிதः. ஹனுமான் மீது பல புஷ்பங்களோட சின்ன சின்ன தளிர் மொட்டுகள் பரவி இருப்பதனால பறக்கிற மலையில மின்மினி பூச்சிகள் மாதிரி பளிச்சுன்னு இருந்தார். பந்துக்கள் விடை பெற்று திரும்பினா மாதிரி எல்லா மரங்களும் தத்தம் பூக்களை ஒன்னொன்னா சமுத்திரத்துல உதிர்த்தன. ஹனுமானோட வேகத்தினால ஆகாயத்துல ஒரு காத்து ஏற்பட்டது. அந்த காத்துல பல புஷ்பங்கள் கனமே இல்லாததுனால தண்ணீல விழ வானத்துல நட்சத்திரங்கள் ஜொலிக்கிற மாதிரி அந்த மகா சமுத்திரமும் ஜொலித்தது. பலவித வண்ணமும் வர்ணமும் நிறைந்த பூக்களால அலங்கரிக்கப்பட்ட அனுமான் மின்னல் வெளிச்சத்துல மேகம் தெரிகிற மாதிரி இருந்தார். तस्य वेगसमाधूतै पुष्पैस्तोयमदृश्यत ताराभिरभिरामाभिरुदिताभिरिवाम्बरं तस्याम्बरगतौ बाहु दधृशा ते प्रसारितौ पर्वताग्राद्विनिष्क्रान्तौ पञ्चास्याभिवपन्नगौ पिबन्निव बभौ श्रीमान् सोर्मिमालं महार्णवं पिपासुरिव चाकाशं ददृशे स महाकपिः. மகாசமுத்திரம் அற்புத காட்சி அளிக்க வானத்துல உதிக்கும் நட்சத்திரங்களைப் போலவே இருந்தது. அந்த பெரிய வானரரோ சமுத்திரத்துல எழும்பும் அலைகளோட அந்த தண்ணியையும் குடிக்கிற மாதிரி இருந்தார். ஆகாயத்துல விரிக்கப்பட்ட அவரோட இரு கைகளும் மலைமுகட்டிலிருந்து கிளம்பிய 5 தலைகள் கொண்ட 2 நாகங்கள் போல் தோன்றின. மேல் நோக்கி பறக்கும் அந்த பெருவானர் கடலையும் குடித்து ஆகாயத்தையும் பருக விரும்பவர் போலவும் காணப்பட்டார். तस्य विद्युत्प्रभाकारे वायुमार्गानुसारिणः नयने विप्रकाशेते पर्वतस्थाविवानलौ पिङ्गे पिङ्गाक्षमुख्यस्य बृहति परिमण्डले चक्षुषि सम्प्रकाशेते चन्द्रसूर्याविवोदितौ मुखं नासिकया तस्य ताम्रया ताम्रमा बभौ सन्ध्यया समभिस्पृष्टं यथा सूर्यस्य मण्डलम्. காத்து போகும் திசையில அனுமான் போக ஆரம்பித்தார். அவர் இரு கண்களும் மலையில எரியும் அக்னி மாதிரி மின்னலைப் போல காணப்பட்டன. அனுமானோட மஞ்சள் நிறமான வட்டமான பெரிய இரு விழிகள் உதயமாகும் சந்திரனும் சூரியனும் போல பிரகாசித்தன. அவரோட சிவந்த மூக்குனால முகம் சிவந்து சாயந்திர வேளையில சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்துல எப்படி இருப்பானோ அப்படி இருந்தது. लाङ्गूलं च समाविद्धं प्लवमानस्य शोभते अम्बरे वायुपुत्रस्य शक्रध्वज इवोच्छ्रितः लाङ्गूलचक्रेण महान् शुक्लदंष्ट्रो नीलात्मजः व्यरोचत महाप्राज्ञः परिवेशिव भास्करः स्पिग्धेशेनाभिताम्रेण रराजस महाकपिः महता दारितेनेव गिरिर्गैरिकधातुना
तस्य वानरसिंहस्य प्लवमानस्य सागरं कक्षान्तरगतो वायुर्जीमूत इव गर्जति. வாயு புத்திரன் இப்படி வானத்துல பறக்க அவரோட வால் ஆகாயத்துல உயர்த்தப்பட்ட இந்திரனோட கொடி மாதிரி விளங்கியது. மகா புத்திசாலியும் வெண்மையான பற்கள் உடையவருமான வாயுமைந்தன் சுருண்ட வாலினால ஒளிவட்டம் சூழ்ந்த சூரியனை போல ஜொலித்தார். வாளோட பின்புறம் சிவந்து இருந்ததுனால மலையில தாத்துக்கள் குவிர்ந்திருந்ததா மாதிரி இருந்தது. கடல் தாண்டும் போது அந்த சிங்கம் போன்ற வானரரின் தோள்பட்டைகளின் கீழ் வழியாக காற்று போகும் போது மேககர்ஜனம் போல இருந்தது. खेयथा निपतन्त्युल्का ह्युत्तरान्ताद्विनिसृता दृश्यते सानुबन्धा च तथा सकपिकुञ्जरः पतत्पतङ्गसङ्काशो व्यायतः शुशुभे कपिः प्रवृद्ध इव मातङ्ग कक्ष्यया बध्यमानया उपरिष्टाश्चरीरेण छायया चावगाढया सागरे मारुताविष्टा नौरिवासी तदा कपिः यं यं देशं समुद्रस्य जगामसमहाकपिः ससतस्योरुवेगेन सोन्माद इव लक्ष्यते. யானை போன்ற உருவம் கொண்ட அந்த வானரர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்லும் போது ஆகாயத்துல ஏற்படும் வால் நட்சத்திரத்தை போல இருந்தார். மகா பெரிய உருவம் கொண்ட இந்த வானரர் சூரியனை போலவும் ஒரு பெரிய யானையை போலவும் காண்பட்டார். வானத்துல உருவமும் கடல்ல நிழலும். காத்துனால கப்பல் இழுக்கப்பட்டு சமுத்திரத்துல போன மாதிரி தோன்றியது. அவர் எங்கெங்க போனாரோ அந்தந்த இடங்கள்ல அவரோட வேகத்தினால கடல் கலக்கப்பட்டது. सागरस्योर्मिजालाना मुरसा शैलवर्ष्मना अभिघ्नस्तु महावेगः पुप्लुवे स महाकपिः कपिवातश्च बलवान् मेघवातश्च निःसृतः सागरं भीमनिर्घोषं कम्पयामास तुर्भृशम् विकर्षन्नूर्मिजालानि बृहन्ति लवनाम्भसि पुप्लुवे कपिशार्दूलो विकिरन्निवरोदसी मेरुमन्दरसङ्काशानुद्धतान् स महार्णवे अतिक्रामन् महावेगस्तरङ्गान् गणयन्निव. மலைகள் போன்ற அலைகளை தன் மார்பால இடித்து தள்ளி அதிவேகம் படைத்த அந்த மாவானரர் தாவிக்கொண்டே போனார். அனுமானின் வேகத்தால உண்டான காத்தும் மேகக்காத்துமா சேர்ந்து பயங்கரமான ஓசை எழுப்பி பெருங்கடலை மிகவும் நடுங்கச் செய்தது. உப்பு கடல்லிருந்து பெரிய பெரிய அலைகளை இழுத்துண்டு ஆகாயத்திலையும் பூமியிலையும் பாய்ச்சுண்டே பறந்தார். மிக வேகத்தோட சென்ற அவர் பெருங்கடலில் மேரு மந்திர மலைகளுக்கு ஒப்பான அலைகளை கணக்கிடுவோர் போல வரிசையாக கடந்து சென்றார். तस्य वेगसमुद्धूतं जलं स जलदं तदा अम्बरस्थं विबभ्राज शारदा भ्रमिवाततं तिमिनक्रजशाकूर्मा दृश्यन्ते विवृतास्तदा वस्त्रापकर्षणेनेव शरीराणि शरीरिणां प्लवमानं समीक्ष्याथ भुजङ्गा सागरालयाः व्योम्नितं कपिशार्दूलं सुपर्ण इति मेनिरे. அவரோட வேகத்தினால இழுக்கப்பட்ட கடல் நீர் மேகத்தோட சேர்ந்து ஆகாயத்துல பரவி நின்ற சரத்கால மேகம் போல தோன்றியது. அப்போது மனிதர்களோட உடம்பிலிருந்து ஆடைகள் களையப்பட்டப்புறம் எப்படி அங்கங்கள் தெரியுமோ அதே போல கடல்ல வாழும் திமிங்கிலம், முதலை, மீன், ஆமை முதலிய நீர்வாழ் பிராணிகள் கடல் கலக்கப்பட்டதுனால காணப்பட்டன. கடல்ல இருக்கிற சர்ப்பங்களோ அனுமான் பறக்கிறத பார்த்து கருடன்னு நினைச்சுக்கிறாங்க. दशयोजन विस्तीर्णा 30 योजनमायता छाया वानरसिंहस्य जले चारुतराभवत्
श्वेताभ्रगनराजीव वायुपुत्रानुगामिनी तस्य सा शुशुभे छाया विततालवनाम्भसी शुशुभे स महातेजा महाकायो महाकपिः वायुमार्गे निरालम्बे पक्षवानिव पर्वतः येनासौ याति बलवान् वेगेन कपिकुञ्जरः तेन मार्गेन सहसा द्रोणीकृत इवार्णवः 10 யோஜனை அகலமும் 30 யோஜனை நீளமும் கொண்ட அனுமானின் நிழல் தண்ணீல மிக அழகாக தென்பட்டது. அந்த நிழல் அனுமானையே தொடர கடல்ல பரவி செல்ல வெண்மையான மேகக்கூட்டம் போல பிரகாசித்தது. பேரொளியும் பேருடலும் கொண்ட அனுமான் பிடிப்பு ஏதும் இல்லாம ஆகாய வழியில ரெக்கை படைத்த பர்வதம் போல விளங்கினார். இவர் எங்கே போனாலும் அங்கே கடல்ல உடனே ஒரு பள்ளம் ஏற்பட்டது. आपाते पक्षिसङ्घानां पक्षिराज इवा बभौ हनुमान् मेघजालानि प्रकर्षन् मारुतो यथा पाण्डुरारुणवर्णानि नीलमाञ्जिष्टकानि च कपिनाकृष्यमानानि महाभ्रानि चकाशिरे प्रविशन्नभ्रजालानि निष्पतंश्च पुनः पुनः प्रच्छन्नश्च प्रकाशश्च चन्द्रमा इव लक्ष्यते प्लवमानं तु तं दृष्ट्वा प्लवङ्गं त्वरितं तदा ववर्षु पुष्पवर्षाणि देवगन्धर्वदानवाः. அனுமான் பக்ஷி மார்க்கத்துல கருடனை போல தாவி செல்ல தன்னோட வாயுவை போல மேக கூட்டத்தையும் இழுத்து சென்றார். அப்படி இழுக்கப்பட்டதுனால மேகங்கள் வெண்மை, சிவப்பு, நீலம் போன்ற நிறங்களா பிரகாசித்தன. ஹனுமான் மேகங்களுக்கு இடையே புகுந்து வெளிவந்து மேகத்துக்கு மத்தியிலிருந்து சந்திரன் வெளிப்பட்டு மறையறா மாதிரி இருந்தது. இப்படி வேகமா அனுமான் ஆகாயத்துல பறக்கிறத பார்த்து தேவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் தானவர்கள் அவர் மேல் மலர் மாரியை பொழிந்தார்கள். ததாபனஹிதம் சூர்யः प्लवन्तं வானரோத்தமம் சிஷேவே च तदा वायु रामकार्यार्थसिद्धये ऋषयस्तुष्टुवुश्चैनं प्लवमानं विहाय सा जगुश्च देवगन्धर्वा प्रशंसन्तो महौजसं नागाश्च तुष्टुवुर्यक्षा रक्षांसि विबुधा खगाः प्रेक्ष्य सर्वे कपिवरं सहसा विगतक्लमम्. ராமரோட காரியம் வெற்றி அடையணும்னு கடல் தாண்டி கொண்டிருக்கும் வானரரை சூரியன் சுடவில்லை. வாயுவோ குளிர்ச்சியாக அவரை தழுவினார். வானவீதியாக தாண்டும் வானரரை முனிவர்கள் வாழ்த்தினார்கள். தேவர்களும் கந்தர்வர்களும் அவரை புகழ்ந்திசைத்தார்கள். அதே போல களைப்பில்லாம பறக்கும் வானரரை பார்த்து நாக, யக்ஷ, ராட்சச தேவர்களும் மகிழ்வித்தார்கள். तस्मिन् प्लवगशार्दूले प्लवमाने हनुमति इक्ष्वाकुकुलमानार्थी चिन्तयामास सागरः साहाय्यं वानरेन्द्रस्य यदि नाहं हनुमतः करिष्यामि भविष्यामि सर्ववाच्यो विवक्षताम् अहमिक्ष्वाकुनाथेन सगरेण विवर्धितः इक्ष्वाकुसचिवश्चायं नावसीदितुमर्हति तथा मया विधातव्यं विश्रमेत यथा कपिः शेषं च मयि विश्रान्त सुखेनातिपतिष्यति. அனுமான் இப்படி பறந்து செல்ல சமுத்திரராஜன் இக்ஷ்வாக்கு குலத்தை தான் கௌரவிக்கணும்னு சிந்திக்கிறார். வானரேந்திரரான அனுமானுக்கு நான் உதவி செய்யலன்னா என் எதிரிகள் என்னை தான் பழிப்பார்கள். நானோ இக்ஷ்வாக்கு குல தலைவரான சகரனால உண்டாக்கப்பட்டேன். அனுமானோ இக்ஷ்வாக்கு குலத்தை சேர்ந்த ராமருக்கு உதவியாளர். அதனால இவரை களைப்படைய விடக்கூடாது. ஹனுமான் இளைப்பாறுவதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். என்னிடத்தில் களைப்பை போக்கிக் கொண்டால் மீதி தூரம் சிரமமில்லாம தாண்டிடுவார்னு நினைக்கிறார். इति कृत्वा मतिं साध्वीं समुद्रश्चन्नमम्भसि
हिरण्यनाभमैनाकमुवाच गिरिसत्तमं त्वमिहासुरसङ्घानां पातालतलवासिनां देवराज्ञा गिरिश्रेष्ठ परिघः सन्निवेशितः त्वमेषां जातवीर्याणां पुनरेवोत्पतिष्यतां पातालस्याप्रमेयस्य द्वारमावृत्य तिष्ठसि तिर्यगूर्ध्वमधश्चैव शक्तिस्ते शैलवर्धितुं तस्मात् सञ्चोदयामि त्वामुत्तिष्ठ गिरिसत्तम. சமுத்திரராஜன் இவ்வாறு நினைத்து பர்வதங்கள்ல பொற்சிகரங்களுடைய மலையான மைனாக மலை கிட்ட பேசுறார். பர்வத சிரேஷ்டனே மைனகா, நீ பாதாள லோகத்துல வசிக்கும் அசுர கூட்டங்களுக்கு தடையா இருக்க தேவேந்திரன் உன்னை இங்கு வைத்திருக்கிறான். நீயோ பாதாள வாசலை மறைத்து கொண்டு அவர்கள் மேலே வர முடியாமல் தவிர்த்து நிற்கிறாய். மலை முதல்வனே, எழுந்திரு. உனக்கு மேலேயும் கீழையும் குறுக்கிலும் வளர்த்துக்க திறமை உண்டு. அதனால் உன்னை தூண்டுகிறேன். स एष कपिशार्दूलस्त्वामुपर्येति वीर्यवान् हनुमान् रामकार्यार्थं भीमकर्माखमाप्लुतः अस्य साह्यं मया कार्यमिक्ष्वाकुकुलवर्तिनः मम ईक्ष्वाकवः पूज्या परं पूज्यतमास्तवः कुरु साचिव्यमस्माकं ननः कार्यमतिक्रमेत् கர்த்தவ்யமகிருதம் காரியம் சதாம் மன்யுமுதீரயேத். சமுத்திரராஜன் மீண்டும் கூறினார். வானர சிரேஷ்டரான வீர அனுமான் ராமருக்காக ஆகாயத்தில் பறந்து கூடிய சீக்கிரத்துல உன் மேல பறக்க போறார். இக்ஷ்வாகு குலத்துக்கு சேவை செய்ய கிளம்பிய அனுமானுக்கு நான் ஏதேனும் செய்ய வேண்டும். இக்ஷ்வாகு வம்சத்துல வந்தவர்கள் கௌரவிக்கத்தக்கவர்கள், என்னை விட உனக்கு இன்னும் மரியாதைக்குரியவர்கள். அதனால நமது நன்மைக்காக உதவி செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போனால் சான்றோர்களுக்கு கோபம் வரும். சலிலாதூர்த்வமுத்திஷ்ட திஷ்டத்வேஷ கபிஸ்த்வயி அஸ்மாகமதிதிஷ்சைவ பூஜ்யஸ்ச ப்ளவதாம் வரஹ சாமீகரமஹாநாப தேவகந்தர்வசேவித हनुमांस्त्वयि विश्रान्तस्ततः शेषं गमिष्यति काकुस्तस्यानृशंस्यं च मैथिल्याश्च विवासनं श्रमं च प्लवगेन्द्रस्य समीक्ष्योत्थातुमर्हसि. மைனாக பர்வதத்திடம் சமுத்திரராஜன், தண்ணீரிலிருந்து மேலே எழுந்து வா. தாவி செல்லும் வானரர்கள்ல மிக உயர்ந்தவர் அனுமான். இப்போ அவர் நம்மளோட விருந்தாளி. உன்மேல சில நேரம் தங்கட்டும். பொற்சிகரம் உடையவனே, தேவகந்தர்வர்களால் வணங்கப்படுபவனே, ஹனுமான் உன்மேல இளைப்பாரிக்கொண்டு பின்னர் மீதி தூரத்தை கடந்து போவார். ராமரின் மென்மையையும் நாடு கடத்தப்பட்ட சீதையையும் ஹனுமானின் முயற்சியையும் உணர்ந்து நீ எழுந்து விடுவாய் என்று முடித்தார். हिरण्यनाभो मैनाको निशम्य लवनाम्भसः उत्पपातजलात्तूर्णं महाद्रुमलतायुतः ससागरजलं भित्त्वा बभूवाभ्युत्थितस्तदा यथा जलधरं भित्त्वा दीप्तरश्मिर्दिवाकरः समहात्मा मुहूर्तेन पर्वतः सलिलावृतः दर्शयामास शृङ्गानि सागरेण नियोजितः शातकुम्भमयैः शृङ्गैः सकिन्नरमहोरगैः आदित्योदयसङ्काशैरालिकद्भिरिवाम्बरं तप्तजाम्बूनधैः शृङ्गैः पर्वतस्य समुत्थितैः आकाशं शस्त्रशङ्काशमभवत् काञ्चनप्रभं जातरूपमयैः शृङ्गैर्भ्राजमानैः स्वयं प्रभैः आदित्यशतसङ्काशसोऽभवत् கிரிசத்தமஹா. சமுத்திரராஜன் பேச்ச கேட்டு அந்த பொற் சிகரங்களும் மரம் கொடிகளும் கொண்ட மைனாக பர்வதம் கடல் அடிவாரத்திலிருந்து மேலே எழுந்தது. கதிர்களோடு சூரியன் மேகத்தை பிளந்து வெளிவரா மாதிரி அது மேலே வந்தது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த மகாத்மா சமுத்திரராஜனோட உத்தரவுனால
தன் மலை சிகரங்களை வெளிக்காட்டிண்டு வந்தது. கிண்ணற மகா சர்ப்பங்களோட கூடிய மலையும் கடல் நீரால சூழப்பட்ட பர்வதமும் தங்க பிரகாசமுடையதும் உதயகால சூரியனை போல ஜொலித்துண்டு வெளியே வந்தது. மைனாக பர்வதம் இப்படி வெளிவந்ததுனால நீலவண்ண ஆகாயம் பொன்னிறமா மாறினது. அந்த மைனாக பர்வதமோ நூற்றுக்கணக்கான சூரியனின் ஒளி போல பிரகாசித்தது. तमुत्थितमसङ्गेन हनुमानग्रतस्थितं मध्ये लवनतो यस्य विघ्नोऽयमिति निश्चितः सतमुश्रितमत्यर्थं महावेगो महाकपिः उरसा पातयामास जीमूतमिव मारुतः सतता पातितस्तेन कपिना पर्वतोत्तमः बुद्ध्वा तस्य कपेर्वेगं जहर्ष च ननन्द च. கடலுக்கு மத்தியிலிருந்து இப்படி எழும்பிய மலைய அனுமான் பார்த்து இது என்ன இடையூறுன்னு எண்ணினார். காத்து மேகத்தை உதறி தள்ளுறா மாதிரி மிகவும் வேகமாக பறக்கும் அந்த பெரும் வானரர் அந்த உயர்ந்த மலையை தன் மார்பினால் ஒரு தட்டு தட்டினார். அப்படி ஆஞ்சநேயரால மோதப்பட்டதுனால அந்த சிறந்த மலை அனுமானின் வேகத்தை உணர்ந்து பெரிய ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தது. तमाकाशगतं वीरमाकाशे समुपस्थितः प्रीतो हृष्टमना वाक्यमब्रवीत् पर्वतः कपिं मानुषं धारयन् रूपमात्मानः शिखरे स्थितः दुष्करं कृतवान् कर्म त्वमिदं वानरोत्तम निपत्य मम शृङ्गेषु विश्रमस्व यथा सुखं राघवस्य कुले जातैरुदधि परिवर्धितः सत्वां रामहिते युक्तं प्रत्यर्चयति सागरः कृते च प्रतिकर्तव्यमेष धर्मसनातनः सोऽयं त्वत्प्रतिकारार्थी त्वतः सम्मानमर्हति त्वन्निमित्तमनेनाहं बहुमानात् प्रचोदितः. மைனாக பர்வதம் மனித வடிவுல முன் வந்து தன் சிகரத்தில் நின்றபடி ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த வீரரை பார்த்து மனதில் திருப்தி அடைந்து மகிழ்ச்சியோட சொன்னார். வானரோத்தமரே, கடல் தாண்டும் அசாத்தியமான காரியத்தை செய்திருக்கிறீர்கள். அதனால என் சிகரங்கள்ல இறங்கி கொஞ்சம் இளைப்பாரிக் கொள்ளுங்கள். ராமர் வந்த குலத்தில் வந்த முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது இந்த மகாசமுத்திரம். ராம காரியத்தில் ஈடுபட்டுள்ள உங்களுக்கு மரியாதை செய்ய விரும்புகிறார் கடலரசன். ஒருவர் செய்யும் உபகாரத்துக்கு பதில் உபகாரம் செய்வது ஒரு பழமையான தர்மம். அதனால ரகுகுலத்துக்கு நீங்கள் செய்யும் பணிக்கு நீங்கள்தான் கௌரவிக்கத்தக்கவர். तिष्ठत्वं कपिशार्दूलमयि विश्रम्य गम्यतां तव सानुषु विश्रान्तशेषं प्रक्रमतामिति योजनानां शतं चापि कपिरेष समाप्लुतः तदिदं गन्धवत्स्वादु कन्दमूलफलं बहु तदा स्वाद्य हरिश्रेष्ठ विश्रान्तोऽनुगमिष्यसि अस्माकमपि सम्बन्ध कपिमुख्यत्वयास्ति वै. மீண்டும் மைனாக பர்வதம் கூறியது, 100 யோஜனம் தாண்டிய பின் ஹனுமான் உன் சிகரத்தில் சில நேரம் தங்கிட்டு மீதி தூரம் கடந்து செல்லட்டும்னு சமுத்திரராஜன் என்னிடம் கூறியிருக்கிறார். உங்கள் மேல இருக்கும் அபார மரியாதையினால அவர் இப்படி சொல்லியிருக்கிறார். அதனால சற்று தங்கிட்டு மீண்டும் பிரயாணத்தை தொடங்குங்கள். வானர சிரேஷ்டரே, என்கிட்ட நல்ல மணமும் ருச்சியும் உள்ள கிழங்கு வேர் பழங்கள் ஏராளமா இருக்கின்றன. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துண்டு செல்லலாமே. प्रख्यातस्त्रिषु लोकेषु महागुणपरिग्रहः वेगवन्तप्लवन्तो ये प्लवगा मारुतात्मज तेषां मुख्यतमं मन्ये त्वामहं कपिकुञ्जर अतिथिः किल पूजार्ह प्राकृतोऽपि विजानता धर्मं जिज्ञासमानेन किं पुनस्त्वादृशो महान् त्वं हि देववरिष्ठस्य मारुतस्य महात्मनः पुत्रस्तस्यैव वेगेन सदृशः कपिकुञ्जर
पूजिते त्वयि धर्मज्ञ पूजां प्राप्नोति मारुतः। வானர பிரமுகனே, வாயுபுத்திரனே, வானர திலகமே, எல்லா வானரர்களிலும் உங்களை நான் மிகச் சிறந்தவனாக போற்றுகிறேன். தருமம் என்னவென்ற தெரிய ஆசைப்படுபவனாயிருந்தாலும் தருமம் தெரிந்தவனாயிருந்தாலும் விருந்தாளியாக வருபவன் மரியாதைக்குரியவன். உங்களைப் போல விருந்தாளிக்கு நான் உபசரிக்க வேண்டும்னு சொல்லணும் வேணுமா? வானரோத்தமனே, நீங்களோ வாயுமைந்தன். தேவர்களில் சிறந்த வாயுதேவனுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான் என்று வலியுறுத்தினது மீண்டும் மைனாக பர்வதம். तस्मात् त्वं पूजनीयो मे शृणु चाप्यत्र कारणं पूर्वं कृतयुगे तात पर्वता पक्षिणो भवन् तेभिजग्मुर्दिशः सर्वा गरुडानिलवेगिनः ततस्तेषु प्रयातेषु देवसङ्घा सहर्षिभिः भूतानि च भयं जग्मुस्तेषां पतनशङ्कया ततः क्रुद्धसहस्राक्ष पर्वतानां शतक्रतुः पक्षांश्चिच्छेदवज्रेण तत्र तत्र सहस्रशः समामुपागतः क्रुद्धो वज्रमुद्यम्य देवराट्. தருமம் அறிந்தவரே, உங்களை நான் வணங்கினால் வாயு தேவனையும் நான் பூஜித்த பலன் கிடைக்கும். மற்றொரு காரணத்தையும் கேளுங்கள்னு அந்த மகாபர்வதம் சொன்னது. ஐயனே, முன்னொரு சமயம் கிருதயுகத்தில் மலைகளுக்கு ரெக்கைகள் உண்டு. கருட வேகத்திலேயும் வாயு வேகத்திலேயும் எல்லா திக்குகளிலும் மலைகள் பறந்து செல்வதும் உண்டு. இப்படி பறக்கற்ற தேவர்களும் முனிவர்களும் எங்கே மலைகள் விழுந்து விடுமோன்னு சந்தேகத்துல பயந்தார்கள். 100 அஸ்வமேத யஜ்ஞங்கள் பண்ண தேவேந்திரன் கோபம் கொண்டு தன் வஜ்ராயுதத்தினால் 1000 கணக்கான மலைகளின் சிறகுகளை வெட்டி எறிந்தான். ततोऽहं सहसा क्षिप्त श्वसनेन महात्मना अस्मिन् लवनतो ये च प्रक्षिप्तप्लवगोत्तम गुप्तपक्षसमग्रश्च तव पित्राभिरक्षितः ततोऽहं मानयामि त्वां मान्यो हि मम मारुतः त्वया मे ह्येष सम्बन्धः कपि मुख्यमहागुणः अस्मिन्नेवं गते कार्ये सागरस्य ममैव च प्रीतिं प्रीतमना कर्तुं त्वमर्हसि महाकपे श्रमं मोक्षय पूजां च गृहाण कपि सत्तम प्रीतिं च बहुमन्यस्व प्रीतोऽस्मि तव दर्शनात् एवमुक्तकपि श्रेष्ठस्तं न गोत्तममब्रवीत्. தேவேந்திரன் என்னை நோக்கி வந்தான். அப்போ அந்த மகாத்மான வாயுதேவனால் கடலில் தள்ளப்பட்டேன். எல்லா ரெக்கைகளையும் மறைத்தவனாய் உப்புக்கடலில் விழுந்தேன். வானரப் பெருந்தகையே, வாயு என்னை இப்படி காப்பாற்றினதால் அவர் என்னால் போற்றத்தக்கவர். உங்களுக்கும் எனக்கும் இப்படி ஒரு சிறந்த உறவு இருக்கவே நீங்கள் மனப்பூர்வமாக என்னையும் கடலரசனையும் திருப்திப்படுத்த வேண்டும். வானரோத்தமரே, கொஞ்சம் இளைப்பாறிக் கொள்ளுங்கள். எங்கள் பிரியத்தையும் பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி வணங்கியது அந்த மைனாக பர்வதம். प्रीतोऽस्मि कृतमातिथ्यं मन्युरेशोपनीयतां त्वरते कार्यकालो मे अहश्चाप्यतिवर्तते प्रतिज्ञा च मया दत्ता नस्तातव्यमिहान्तरे इत्युक्त्वा पाणिना शैलमालभ्य हरिपुङ्गवः जगामाकाशमाविश्य वीर्यवान् प्रहसन्निव சபர்வதசமுத்ராபியாம் பகுமானாதவீக்ஷிதः. இப்படி மைனாக பர்வதம் கூறியதெல்லாம் கேட்டு அனுமான் பதில் சொன்னார். நான் திருப்தி அடைந்தேன். விருந்துபசாரம் நடந்ததாகவே நான் கருதுகிறேன். மனதில் எதுவும் வைத்துக் கொள்ள வேண்டாம். என் காரியம் என்னை விரட்டுகிறது. பகற்பொழுதும் போய்க் கொண்டிருக்கிறது. நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுது இங்கு தாமதிக்க என்னால் முடியாது. இப்படி சொல்லி முடித்து வீர அனுமான் மைனாக பர்வதத்தை ஒரு முறை தன் கைகளால் தழுவினார். மீண்டும் நிர்மலமான ஆகாயத்தை நோக்கி ஒரு புன்சிரிப்புடன் பறக்க தொடங்கினார். பூஜிதச்சோபபன்னாபிராஷேத்பிரநிலாத்மஜः அதோர்த்வம் தூரமுத்ப்ளுத்ய ஹித்வா சைலமஹார்ணவோ பிதுக் பந்தானமாஸ்தாய ஜகாம விமலேம்பரே
भूयश्चोर्ध्वं गतिं प्राप्य गिरिं तमवलोकयन् वायुसूनुर्निरालम्बे जगाम विमलेम्बरे तद्वितीयं हनुमतो दृष्ट्वा कर्मसु दुष्करं प्रशशंसुसुरा सर्वे सिद्धाश्च परमर्षयः देवताश्चाभवन् हृष्टास्तत्रस्तास्तस्य कर्मणा काञ्चनस्य सुनाभस्य सहस्राक्षश्च वासवः उवाच वचनं धीमान् परितोषात् स गद्गदं सुनाभं पर्वतश्रेष्ठं स्वयमेव शचीपतिः. மலையும் கடலும் அவரை மரியாதையுடன் வழி அனுப்பினார்கள். ஆசீர்வாதங்களும் கொடுத்தார்கள். வெகு தூரம் ஆகாயத்தில் பறந்த பின் அனுமான் தந்தையின் வானவெளியில் பிடிப்பு ஏதும் இல்லாமல் உயர உயர பறந்து சென்றார். இப்படி செல்லவே தேவ சித்த முனிவர்கள் எல்லோரும் அனுமானை புகழ்ந்தார்கள். தேவர்களும் 1000 கண்கள் கொண்ட தேவேந்திரனும் பொற்சிகரங்கள் கொண்ட மைனாக பர்வதத்தின் வார்த்தைகளை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள். हिरण्यनाभ शैलेन्द्र परितुष्टोऽस्मि ते भृशम् अभयं ते प्रयच्छामि तिष्ठ सौम्य यथा सुखं साह्यं कृतं ते सुमहद्विक्रान्तस्य हनूमतः क्रमतो योजनशतं निर्भयस्य भये सति रामस्यैष हि दूत्येन याति दाशरथेर्हरिः சத்க்ரியாம் குர்வதா தஸ்ய தோஷிதோஸ்மி திருடம் த்வயா. தேவேந்திரன் சந்தோஷத்தில் தழுதழுத்த குரலில் நற்சிகரங்களை கொண்ட மைனாக பர்வதத்தை பார்த்து கூறினார். மைனாகா, மலை முதல்வனே, உன்னிடம் நான் மிகவும் சந்தோஷமுள்ளவனாக இருக்கிறேன். நிர்மலனே, நான் உனக்கு அபயம் அளிக்கிறேன். நீ சௌக்கியமாக இருப்பாய். அச்சப்படுத்துவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அந்த வீர அனுமான் 100 யோஜனம் தாண்டி செல்பவருக்கு நீ மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறாய். ததः பிரஹர்ஷமகமத் விபுலம் பர்வதோத்தமः தேவதானாம் பதிம் திருஷ்ட்வா பரிதுஷ்டம் சதக்ரதும் சவை தத்தவரஷைலோ பபூவாவஸ்திதஸ்ததா ஹனுமான்ஷ முகூர்த்தேன व्यतिचक्रामसागरम् ततो देवास गन्धर्वा सिद्धाश्च परमर्षयः अब्रुवन् सूर्यसङ्काशां सुरसाम्नागमात्तरम्. மீண்டும் கூறினார். அந்த பெரும் வானரர் தசரத புத்திரனின் ஸ்ரீராமனின் உதவிக்காக தூதனாக செல்லும் போது நீ அவருக்கு மரியாதை செய்திருக்கிறாய். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. தேவர்களின் தலைவன் தேவேந்திரன் இப்படி கூற அந்த மைனாக பர்வதம் திருப்தி அடைந்தது. தேவேந்திரனிடம் வரம் பெற்ற மைனாக பர்வதம் அப்படியே கடலில் நின்றுவிட்டது. அனுமானோ ஒரு நொடியில் அங்கிருந்து மறைந்தார். அயம் வாதாத்மஜ ஸ்ரீமான் ப்ளவதே சாகரோபரி ஹனுமான் நாம தஸ்ய த்வம் முகூர்த்தம் விக்னமாச்சர ராட்சசம் ரூபமாஸ்தாய சுகோரம் பர்வதோபமம் दंष्ट्राकरालं पिङ्गाक्षं वक्त्रं कृत्वा नभस्समं बलमिच्छामहे ज्ञातुं भूयश्चास्य पराक्रमं त्वां विजेष्यत्युपायेन विषादं वा गमिष्यति एवमुक्ता तु सा देवी दैवतैरभिसत्कृता समुद्रमध्ये सुरसा बिभ्रति राक्षसं वपुः. நாகமாதாவும் சூரியனுக்கு ஒப்பான ஒளி படைத்தவளுமான சுரசாவிடம் தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், முனிவர்கள் எல்லோருமா சேர்ந்து இவ்வாறு கூறினார்கள். வாயுபுத்திரன் அனுமான் கடல் மேலே பறந்து செல்கிறான். மிகவும் பயங்கரமான கோர ராட்சச மலை போல வளைந்த பற்களும் சிவந்த கண்களும் முகமும் கொண்டு ஆகாயத்தை போல பெரிய உருவம் கொண்டு அவருக்கு கொஞ்சம் இடைஞ்சல் செய். மறுபடியும் அவரோட பராக்கிரமத்தை அறிய விரும்புகிறோம். உன்னை ஜெயிக்கிறாரா அல்லது சோகம் அடைகிறாரா? விக்ருதம் ச விரூபம் ச சர்வஸ்ய ச பயாவஹம் ப்ளவமானம் ஹனுமந்த மாவ்ருத்யேதமுவாசஹ மம பக்ஷ்ய பிரதிஷ்டஸ்த்வமீஸ்வரைர்வானரர்ஷப அஹம் த்வா பக்ஷயிஷ்யாமி பிரவிஷேதம் மமானனம்
एवमुक्तः सुरसया प्राञ्जलिर्वानरर्षभः प्रहृष्टवदनः श्रीमान् இதம் வசனமப்ரவீத். இப்படி எல்லோராலையும் சொல்லப்பட்ட அந்த தேவி பயங்கரமான உருவத்தை கொண்டு நடுக்கடலில் வானத்தில் பறக்கும் அனுமானை பார்த்து சொல்கிறாள், வானவீரனே, நீ எனக்கு தேவர்களால் உணவாக கொடுக்கப்பட்டிருக்கிறாய். அதனால் நான் உன்னை சாப்பிட போகிறேன். என்னுடைய இந்த வாயில் புகுந்து கொள். रामो दाशरथिर्नाम प्रविष्टो दण्डकावनं लक्ष्मणेन सह भ्रात्रा वैदेह्या चापि भार्यया अन्यकार्यविषक्तस्य बद्धवैरस्य राक्षसैः तस्य सीता हृता भार्या रावणेन यशस्विनी तस्या सकाशं दूतोऽहं गमिष्ये रामशासनात् कर्तुमर्हसि रामस्य साह्यं विषयवासिनी अथवा मैथिलीं दृष्ट्वा रामं चाक्लिष्टकारिणम् आगमिष्यामि ते वक्त्रं सत्यं प्रतिशृणोमि ते. एवमुक्ता हनुमता सुरसा कामरूपिणी अब्रवीन्नातिवर्तेन्मां कश्चिदेशवरो मम. சுரசாவின் பேச்சை கேட்டு அனுமான் மலர்ந்த முகத்துடனும் கைகூப்பிக் கொண்டும் சொன்னார், தாயே கேள். தசரத புத்திரன் ஸ்ரீராமன் தன் சகோதரன் லக்ஷ்மணனுடனும் மனைவி சீதையுடனும் தண்டகாவனத்தில் பிரவேசித்தார். ராட்சசர்களின் பகையினால் அவர் வேறொரு காரியத்தில் இருக்க அவர் மனைவி சீதாதேவி ராவணனால் அபகரிக்கப்பட்டாள். நான் ஸ்ரீராமனின் தூதனாக அந்த தேவியை தேட கிளம்பிருக்கிறேன். ராமனின் நாட்டில் வசிக்கும் நீயும் இந்த காரியத்தில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். நான் சீதையை கண்டதும் ராமனுக்கு அச்செய்தியை சொல்லிவிட்டு மீண்டும் உன் வாயில் புகுந்து விடுகிறேன். இது நான் செய்யும் சத்தியம். தம் பிராயந்தம் சமுத்வீக்ஷ்ய சுரசா வாக்கியமப்ரவீத் பலம் ஜிக்ஞாசமானா வை நாகமாதா ஹனுமதः பிரவிஷ்ய வதனம் மேத்ய கந்தவ்யம் வானரோத்தம वर एष पुरा दत्तो मम धात्रेति सत्वरा व्याधाय वक्त्रं विपुलं स्थिता सा मारुते पुरः एवमुक्तः सुरसया क्रुद्धो वानरपुङ्गव अब्रवीत् कुरु वै वक्त्रं येन मां विषहिष्यसे इत्युक्त्वा सुरसां क्रुद्धो दशयोजनमायतः. இப்படி அனுமான் சொன்னதை கேட்டு இஷ்டம் போல் உருவம் மாறுவதில் சக்தி கொண்ட சுரசா மீண்டும் கூறினாள், யாரும் என்னை மீறி செல்ல முடியாது. இது நான் பெற்ற வரம். அதை காதில் வாங்கிக் கொள்ளாமலே செல்லும் அனுமானை பார்த்து அவருடைய பலத்தை அறிய அந்த நாகமாதா சுரசா இப்படி சொன்னாள், வானர சிரேஷ்டனே, நீ என் வாயில் நுழையாமல் மேலே செல்ல முடியாது. எனக்கு இந்த வரம் பிரம்மா வெகு காலம் முன்னே கொடுத்திருக்கிறார். இது சொன்னவுடன் முகத்தை மிகவும் அகலமாக்கிக் கொண்டு அனுமானின் எதிரில் நின்றாள். दशयोजन विस्तारो बभूव हनुमांस्तदा तं दृष्ट्वा मेघसङ्काशं दशयोजनमायतं चकार सुरसाप्यास्यं 20 योजनमायतं तां दृष्ट्वा विस्तृतास्यां तु वायुपुत्रसुबुद्धिमान् हनुमांस्तु ततः क्रुद्धि 30 योजनमायतः चकार सुरसा वक्त्रं 40 ततोश्रितं बभूव हनुमान् वीर 50 योजनोश्रितः चकार सुरसा वक्त्रं 60 योजनमायतं तथैव हनुमान् वीर 70 योजनोश्रितः चकार सुरसा वक्त्रमशीति योजनायतं हनुमानचलप्रख्यो 90 योजनोश्रितः चकार सुरसा वक्त्रं 100 योजनमायतम्. இதை கேட்ட அனுமான் சுரசாவிடம் சொன்னார், உன்னால் முடியுமானால் என்னை விழுங்கும் அளவுக்கு வாயை திறந்து கொள். கோபம் கொண்ட அனுமான் 10 யோஜன நீளமும் 10 யோஜன அகலமாகவும் தன்னை பெருத்து கொண்டார். மேகம் போல் தோன்றிய அனுமானை பார்த்து சுரசாவும் தன் முகத்தை 20 யோஜன அகலமுள்ளவதாய் ஆக்கிக் கொண்டாள். அனுமான் 30 யோஜனம் பெருக சுரசாவின் முகம் 40 யோஜனம் வளர்ந்தது. வீர அனுமான்
50 யோஜன உயரம் கொண்டார். இப்படி 60 யோஜனமும் 70 யோஜனமுமாக இருவரும் பெரிதாகிக் கொண்டே போனார்கள். 80 யோஜனம் அனுமான் அடைய சுரசாவோ 90 யோஜனம் அடைந்து விட்டாள். तद्दृष्ट्वा व्यादितं त्वास्यं वायुपुत्रसुबुद्धिमान् दीर्घजिह्वं सुरसया सुघोरं नरकोपमम् ससाङ्क्षिप्यात्मनः कायं जीमूत इव मारुतिः तस्मिन् मुहूर्ते हनुमान् बभूवाङ्गुष्ठमात्रकः सोऽभिपत्याशु तद्वक्त्रं निष्पत्य च महाजवः அந்தரிக்ஷே ஸ்தித ஸ்ரீமான் இதம் வசனமப்ரவீத். புத்திசாலியான அனுமான் சுரசாவின் பயங்கரமான விரித்த முகத்தில் நீண்ட நாக்கையும் நரகத்தின் நுழைவாசல் போலிருக்கும் அந்த வாயையும் பார்த்து சட்டென்று ஒரு கட்டை விரல் அளவுக்கு தன் உருவத்தை சுருக்கிக் கொண்டார். வாயுபுத்திரன் அதிவேகமாக சுரசாவின் வாயில் புகுந்து வெளியேறி ஆகாயத்தில் நின்றபடி சுரசாவிடம் சொன்னார், தாக்ஷாயணி, உன் வாயில் புகுந்து வெளியேறினேன். உன் வரமும் சாத்தியமானது. இனி நானும் வைதேகி இருக்கும் இடம் தேடி செல்லலாம். பிரவிஷ்டோஸ்மி ஹி தே வக்த்ரம் தாக்ஷாயணி நமோஸ்துதே கமிஷ்யே யத்ர வைதேகி சத்யஸ்சாசீத்வரஸ்தவ தம் திருஷ்ட்வா வதனான்முக்தம் சந்திரம் ராஹுமுகாதிவ அப்ரவீத் சுரசா தேவி ஸ்வேன ரூபேன வானரம் அர்த்தசித்யை ஹரிஸ்ரேஷ்ட கச்ச சௌமிய யதா சுகம் சமானயஸ்வ வைதேகீம் ராகவேன மகாத்மனா. ராகுவின் பிடியிலிருந்து சந்திரன் வெளிவரா மாதிரி அனுமான் சுரசாவின் வாயிலிருந்து வெளிவந்ததும் அவள் தன் சுயரூபத்தில் வந்து அனுமானிடம் சொன்னாள், வானர சிரேஷ்டனே, உன் சௌரியம் போல் சென்று நீ நினைத்த காரியத்தை சாதித்து வா. சீதையை ராமனுடன் சேர்த்து வை. அனுமானுடைய இக்கடினமான காரியத்திலையும் அவர் வெற்றி பெறவே சர்வ பிராணிகளும் வாழ்க வாழ்க என்று அவரை போற்றினார்கள். தத்ருதீயம் ஹனுமதோ திருஷ்ட்வா கர்ம சுதுஷ்கரம் சாது சாத்விதி பூதானி பிரசசம்சுஸ்ததா ஹரிம் சசாகரமநாத்ருஷ்யமப்யேத்ய வருணாலயம் ஜகாமாகாசமாவிஷ்ய வேகேன கருடோபமஹ சேவிதே வாரிதாராபிபதகைश्च நிஷேவிதே சரிதே கைஷிகாச்சார்யைரைராவத நிஷேவிதே சிம்ஹகுஞ்சர शार्दूलपतघोरगवाहनैः विमानैः सम्पतद्भिश्च विमलैः समलङ्कृते वज्राशनिसमाघातैः पावकैरुपशोभिते कृतपुण्यैर्महाभागैः स्वर्गजिद्भिरलङ्कृते वहता हव्यमत्यर्थं सेविते चित्रभानुना. அனுமான் வேகத்தில் கருடனுக்கு சமமா வருணனின் நிவாசஸ்தலமான மகாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் ஆகாயத்தை நோக்கி பறக்க தொடங்கினார். வானத்தில் அங்கங்கே மேகங்கள் சஞ்சரித்தன, பறவைகள் பறந்தன, ஐராவதம் வசித்தது. அழகாக அலங்கரிக்கப்பட்ட தேர்கள் சிங்கம், யானை, புலி, பக்ஷி, சர்ப்பங்களால் சுமக்கப்பட்டு இழுக்கப்பட்டன. வஜ்ராயுதத்தின் ஒளி வீசியது. புண்ணியம் செய்த பாக்கியசாலிகள் வசிக்கும் ஸ்வர்கலோகம் தென்பட்டது. யக்ஞங்களின் நெருப்பினால் போற்றப்பட்ட சூரியன் கிரகங்கள், சந்திரன், நக்ஷத்திரங்களாலும் சூழ்ந்திருந்தான். கிரக நக்ஷத்ர சந்திரார்க்க தாரா கன விபூஷிதே மஹர்ஷிகன கந்தர்வ நாக யக்ஷ சமாகுலே விவிக்தே விமலே விஸ்வே விஸ்வா வசு நிஷேவிதே देवराजगजाक्रान्ते चन्द्रसूर्यपथे शिवे विताने जीवलोकस्य वितते ब्रह्मनिर्मिते बहुशः सेविते वीरैर्विद्याधरगणैर्वरैः जगामवायुमार्गे तु गरुत्मानिव मारुतिः. சாதுஜனங்கள், கந்தர்வர்கள், நாகர்கள் மற்றும் யக்ஷர்கள் அந்த விசாலமான நிர்மலமான ஆகாயத்தில் வசித்து வந்தார்கள். சூரியனும் சந்திரனும் போகும் பாதையில் தேவராஜனான இந்திரனும் தன் யானையின் மேல் அமர்ந்து சுற்றி வந்தான். பிரம்மா உருவாக்கிய பூமியில் வித்யாதரர்களும் மனிதர்களும் வசிக்கும் ஜீவலோகத்தில் வாயுவின் பாதையில் அந்த மாருதி
பக்ஷிராஜன் கருடனைப் போல் பறந்தார். வாயுபுத்திரன் அனுமான் ஆகாயத்தில் பிடிப்பு ஏதும் இல்லாமல் நீண்ட ரெக்கைகள் கொண்ட பக்ஷியை போல் எல்லா இடத்திலேயும் தென்பட்டார். प्रदृश्यमान सर्वत्र हनुमान् मारुतात्मजः भेजेम्बरं निरालम्बं लम्बपक्ष इवाद्रिराट् प्लवमानं तु तं दृष्ट्वा सिंहिका नाम राक्षसी मनसा चिन्तयामास प्रवृद्धा कामरूपिणी अद्य दीर्घस्य कालस्य भविष्याम्यहमाशिता इदं हि मे महत्सत्वं चिरस्य वशमागतम् इति संचिन्त्य मनसा छायामस्य समाक्षिपत् छायायां गृह्यमानायां चिन्तयामास वानरः समाक्षिप्तोऽस्मि सहसा पङ्गो कृतपराक्रमः प्रतिलोमेन वातेन महानौरिवसागरे. அப்பொழுது சிம்ஹிகா என்ற ராட்சசி இஷ்டம் போல் உருவம் மாற்றிக் கொள்பவள் அனுமான் பறக்கிறதை பார்த்து யோசித்தாள். வெகு நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த பெரிய பிராணி கிடைத்திருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் உணவருந்த போகிறேன். இப்படி யோசித்தவள் அவரின் நிழலை பற்றி இழுத்தாள். தன் நிழல் பிடிக்கப்படுவதை உணர்ந்த வானரர் சிந்தித்தார். பெருங்கடலில் எதிர்காற்றினால் படகு தத்தளிப்பது போல் நான் பராக்கிரமம் குறைக்கப்பட்டவனாக இழுக்கப்படுகிறேன். வானரர் மேலும் கீழும் பக்கங்களிலும் பார்த்து வந்தபோது உப்பு கடலில் நிற்கும் பெரிய பிராணியை பார்த்தார். तिर्यगूर्ध्वमदश्चैव वीक्षमानस्ततः कपिः ददर्श समहत्सत्त्वमुत्थितं लवनाम्भसि तदृष्ट्वा चिन्तयामास मारुतिर्विकृताननं कपिराजेन कथितं सत्त्वमद्भुतदर्शनं छायाग्राहि महावीर्यं तदिदं नात्र संशयः सतां बुद्ध्वार्थतत्त्वेन सिंहिकां मतिमान् कपिः. அந்த கோர முகத்துடைய ராட்சசியை பார்த்து அனுமான் மனதில் தோன்றியது, இந்த விசித்திரமான பிராணி நிழலை பிடித்து இழுக்கக்கூடிய சக்தி கொண்டவள் சுக்ரீவனால் சொன்னப்பட்டவள்தான். அதில் சந்தேகமே இல்லை. சிம்ஹிகாவை அடையாளம் கொண்ட புத்திசாலியான அனுமான் தன் தேகத்தை மழை மேகம் போல் பெரிதாக வளர்த்து கொண்டார். அந்த சிம்ஹிகா அனுமானின் வளர்ச்சியை பார்த்து அவள் வாயை பாதாள லோகத்தில் பாதி அளவுக்கு விரித்து கொண்டாள். व्यवर्धत महाकाय प्रावृषीव बलाहकः तस्य साकायमुद्वीक्ष्य वर्धमानं महाकपेः वक्त्रं प्रसारयामास पातालान्तरसन्निभं घनराजीव गर्जन्ति वानरं समभिद्रवत् सददर्शत तस्तस्य विवृतं सुमहन्मुखं कायमात्रं च मेधावी मर्माणि च महाकपिः सतस्याभिवृते वक्त्रे वज्रसंहननः कपिः संक्षिप्य मुहुरात्मानं निष्पपात महाबलः. அவர் தன் உடல் அளவுக்கு வளர்த்திருந்த அவளுடைய அகலமான மிக பெரிய வாயை பார்த்தார். மகா வானரரான அவர் தன்னை சுருக்கிக் கொண்டு அவளுடைய அகலமான வாயினுள் வஜ்ராயுதம் போல் மிக வேகமாய் பாய்ந்தார். பௌர்ணமி நாளைய பூர்ண சந்திரன் ராகுவால் விழுங்கப்படுவதைப் போல் அவளுடைய வாயில் மூழ்கிக் கொண்டிருக்கும் அவரை சித்த சாரணர்கள் பார்த்தார்கள். ஆஸ்யே தஸ்யா நிமஜ்ஜந்தம் தத்ருஷு சித்தசாரணாः கிரஸ்யமானம் யதா சந்திரம் பூர்ணம் பர்வநிராகுனா ததஸ்தஸ்யா நகைஸ்தீக்ஷ்ணைர்மர்மான்யுத்கிருத்ய வானரः उत्पपाताथ वेगेन मनस्सम्पात विक्रमः तां तु दृष्ट्वा च धृत्या च दाक्षिण्येन निपात्य च सकपि प्रवरो वेगाद्ववृधे पुनरात्मवान् हृतहृत्सा हनुमता पपात विधुराम्भसि स्वयंभुवेव हनुमान् சிருஷ்டஸ்தஸ்யா நிபாதனே. அனுமான் அவள் வாய் வழியில் புகுந்து அவருடைய கூர்மையான நகங்களால் அவள் உயிர்நிலைகளை பிளந்து மனோவேகத்தில் வெளிவந்தார். சிம்ஹிகா கீழே விழ அவர் வீரத்துடனும் தீரத்துடனும் அதிவேகமாய் மேலே பறந்தார். சிம்ஹிகா தண்ணீரில் விழுந்து உயிரிழந்தாள்.
அனுமானால கொல்லப்பட்ட சிம்ஹிகாவை பார்த்து அந்த வானத்தில் சஞ்சரிக்கும் பிராணிகள் இவ்வாறு கூறினார்கள்: வானர சிரேஷ்டரே, உங்களால் ஒரு பெரிய பிராணி கொல்லப்பட்டிருக்கிறாள். ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறீர்கள். இனி நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் காரியத்தை மங்களகரமாக முடியுங்கள். தாம் ஹதாம் வானரேனாஷு பதிதாம் வீக்ஷ்ய சிம்ஹிகாம் பூதான்யாகாஷசாரிணி தமூச்சு ப்ளவகோத்தமம் பீமமத்யக்ருதம் கர்ம மஹத் சத்வம் த்வயா ஹதம் சாதயார்த்தமபிப்ரேதமரிஷ்டம் ப்ளவதாம் வர யஸ்ய த்வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவ திருஷ்டிர்மதிர்தாக்ஷ்யம் சகர்மசு நசீததி. மேலும் சொன்னார்கள்: வானரோத்தமரே, யாரிடம் வீரமும் புத்தியும் தொலைநோக்கும் செயல்திறனும் இருக்கிறதோ அவர் எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவார்கள். உங்களிடம் இந்த 4 நற்குணங்களும் இருக்கின்றன. மரியாதைக்குரிய அனுமான் இதை கேட்டு கருடனைப் போல் மீண்டும் தன் காரியத்தில் வெற்றி பெற ஆகாயத்தில் பறந்து சென்றார். 100 யோஜனம் தாண்டி அக்கரையை அடையும் போது எல்லா திக்குகளையும் ஒரு முறை பார்த்தார். அவர் பிரயாணத்தின் முடியும் எல்லையில் மரக்கூட்டங்களை கண்டார். சதை சம்பாவித பூஜ்ய பிரதிபன்ன பிரயோஜனः ஜகாமாகாஷமாவிஷ்ய பன்னகாஷனவத் கபிஹி பிராப்த பூயிஷ்ட பாரஸ்து சர்வதः பிரதிலோகயன் யோஜனானாம் சதஸ்யாந்தே வனராஜிம் ததர்ஷ சஹ ददर्श च पतन्नेव विविधः द्रुमभूषितं द्वीपं शाखा मृगश्रेष्ठो मलयोपवनानि च सागरं सागरानूपं सागरानूपजान्द्रुमान् सागरस्य च पत्नीनां मुखान्यपि विलोकयन् समहामेघसङ्काशं समीक्ष्यात्मानमात्मवान् நிருந்தந்தமிவாகாசம் சகார மதிமான்மதிம். வானர சிரேஷ்டரான அனுமான் அக்கரையில் இறங்கும்போது ஒரு தீவும் அது பல மரங்களால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் மலையின் நந்தவனங்களையும் பார்த்தார். பெருங்கடலையும் கடலோரத்தையும் கடலோரத்தில் வளர்ந்திருந்த மரங்களையும் கடலின் மனைவிகளான நதிகள் சங்கமிப்பதையும் பார்த்தபடி மிக பெரிய மேகம் போல் ஆகாயத்தை தடுத்து கொண்டிருக்கும் தன் தேகத்தை பற்றி யோசித்தார். என்னுடைய இந்த விசாலமான சரீரத்தையும் வேகத்தையும் பார்த்தால் ராட்சசர்கள் என்னை பற்றி அறிய விரும்புவார்கள். உடனே மலை போன்ற தன் உடலை அவர் சுருக்கிக் கொண்டு மோகத்திலிருந்து முக்தி அடைந்த ஆத்மஞானியைப் போல் தன் இயற்கையான வடிவத்தை அடைந்தார். காய விருத்திம் பிரவேகம் ச மம திருஷ்ட்வைவ ராட்சசாः மயி கௌதூஹலம் குர்யுரிதி மேனே மகாகபிஹி ததः ஷரீரம் சங்க்ஷிப்ய தன்மஹீதர சந்நிபம் புனः பிரகிருதிமாபேதே வீதமோஹஹிவாத்மவான் தத்ரூபமதி சங்க்ஷிப்ய ஹனுமான் பிரகிருதௌ ஸ்திதः த்ரீன் க்ரமானிவ விக்ரம்ய பலிவீர்யஹரோ ஹரிஹி सचारु नानाविधरूपधारी परं समासाध्य समुद्रतीरं परैरशक्य प्रतिपन्नरूपः समीक्षितात्मा समवेक्षितार्थः ततः स लम्बस्य गिरे समृद्धे विचित्रकूटे निपपातकूटे सकेतकोद्धालकनारिकेले महाद्रिकूटप्रतिमो महात्मा ततस्तु सम्प्राप्य समुद्रतीरं समीक्ष्य लङ्कां गिरिवर्यमूर्ध्नि कपिस्तु तस्मिन् निपपातपर्वते विधूय रूपं व्यथयन् मृगद्विजान् ससागरं दानवपन्नगायुतं बलेन विक्रम्य महोर्मिमालिनं निपत्य तीरे च महोदधेस्तदा ददर्श लङ्काममरावतीमिव. इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये सुन्दरकाण्डे प्रथमः सर्गः. பலி சக்கரவர்த்தியின் வீரியத்தை பறிப்பதற்காக 3 அடி நடந்த வாமனரைப் போல் அனுமான் தன் இயல்பான வடிவத்தில் திகழ்ந்தார். பலவித அழகான உருவங்கள் எடுக்கக்கூடியவருமான
பிறரால் வெல்ல முடியாதவருமான அனுமான் அக்கரையை சேர்ந்து தன் இயற்கை வடிவத்தில் யோசிக்கலானார். லம்பம் என்ற மலையுச்சியில் இறங்கி அங்கு செழிப்பாக வளரும் தாழை, நறுவிலி, தென்னை மரங்கள் ஏராளமாக வளர்ந்திருப்பதை கண்டார். அங்கிருந்து பழைய உருவத்தில் இலங்கையை பார்வையிட்டார். தன் மகாபலத்தினால் பெருக்கடலில் இருக்கும் மகா பிராணிகளையும் பேரலைகளையும் தாண்டி இந்திரனின் தலைநகரம் அமராவதியை போல் இருக்கும் லங்கையை பார்த்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் முதலாவது சர்க்கம் சம்பூர்ணம்.